கோவையில் கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் புகுந்து பொருட்களை அடித்து உடைத்து சூறையாடியதாக 2 பாதிரியார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 பாதிரியார்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு என்ன? கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஆல் சோல் என்ற பெயரில் CSI கிறிஸ்தவ தேவாலயம் உள்ளது. இந்த தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். ஏற்கனவே இந்த தேவாலயத்தில் பாதிரியாராக இருந்த சார்லஸ் சாம்ராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் மீது ஊழல் மற்றும் தேவாலய விதிகளுக்கு மாறாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது குறித்து விசாரணை நடத்திய CSI பேராலய பிஷப் திமோத்தி ரவீந்தர் இருவரையும் பணி நீக்கம் செய்தார். மேலும் தேவாலயத்திற்குட்பட்ட குடியிருப்பையும் காலி செய்துவிட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டிருந்தார். உத்தரவு பிறப்பித்த 5 மாதங்களுக்கு மேலாகியும் இருவரும் அங்கிருந்து வெளியேறாமல் இருந்ததுடன் தொடர்ந்து தேவாலய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனால் இருவர் மீதும் ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடத்துவதற்காக நிர்வாகத்தினர் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த சார்லஸ் சாம்ராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரும் தேவாலய பிரார்த்தனை அரங்கிற்குள் நுழைந்து அங்கு இருந்த கதவுகளை உடைத்ததுடன் CCTV கேமராக்களையும் சூறையாடி உள்ளனர். மேலும் சில பொருட்களை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தேவாலயத்தின் செயலாளர் பிரபாகரன் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ரேஸ்கோர்ஸ் போலீசார் அத்துமீறலில் ஈடுபட்ட இருவரையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இருவர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். ஈஸ்டர் தினத்தில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பாதிரியார்களே இப்படி நடந்து கொண்டார்களே என ஆல் சோல் தேவாலய உறுப்பினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.